ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் இது வரைக்கும் நீங்கள் டேஸ்ட் பண்ணாத சூப்பரான ஒரு ஸ்வீட் தாங்க பார்க்க போகிறோம். கோதுமை ரவையில் பஞ்சு மாதிரி சாஃப்டான அப்பம் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாங்க. இந்த ஸ்வீட் வந்து ஹெல்த்தியும் கூட, அதே மாதிரி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோதுமை ரவை அப்பம் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி வந்துட்டு 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்துக்கிறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம் அளவுக்கு இருக்கும். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை ரவையை போட்டு நல்லா ஒரு 2 தடவை நல்லா கழுவிட்டு, அதுக்கப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் கிட்ட ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஊறட்டும். இப்போ ஒரு பவுலில் 3/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லத்தை போட்டுக்கலாங்க. கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி வெல்லத்தை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். வெல்லம் கரைஞ்சா போதுங்க, பாகுலாம் வரணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எந்த கப்பில் கோதுமை ரவையை வந்து அளக்குறீங்களோ அதே கப்பில் வெல்லம், தண்ணி இது எல்லாத்தையுமே மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. வெல்லம் நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க கோதுமை ரவை பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்துச்சுன்னா அதை வந்து எடுத்துருங்க. எடுத்துட்டு கோதுமை ரவையை போட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக வழுவழுன்னு வரணும்னு தேவையில்லைங்க, ஓரளவுக்கு அரைப்பட்டால் போதும். இப்போ பாருங்கள், மிக்சியில் அரைச்ச கோதுமை ரவையை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. பச்சரிசி மாவு வறுத்ததாக இருந்தாலும் பரவாயில்ல, வறுக்காததாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம கோதுமை ரவை அப்படின்றனால கொஞ்சம் வழுவழுப்பு தன்மை இருக்கும் அதில், ஆனால் அது வந்துட்டு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். எல்லாம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் நம்ம வெல்லத்தை வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, கரைச்சி வச்ச வெல்லத்தை வந்து வடிகட்டி வெள்ளை தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெள்ளை தண்ணியை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு தேங்காய் துருவல் சேர்க்கலை. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வெள்ளை தண்ணியோடு சேர்த்து இது நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகணும். நல்லா திக்காக இருக்கணுங்க, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. சப்போஸ் உங்களுக்கு தண்ணியாக இருக்குது, திக்காக இல்லை மாவு அப்படின்னா இதில் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் அரிசி மாவு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போதும். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நம்மளுக்கு மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா அப்பமே ஒரே சைஸில் நம்மளுக்கு வரும். மாவுடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம எடுத்து ஒரு கரண்டி அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் ஊற்றினா கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதை வந்துட்டு பணியாரக்கல்லில் கூட ஊற்றி நம்ம வந்துட்டு அப்பம் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எண்ணெயில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு வந்து எண்ணெய் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா பணியாரக்கல்லில் கூட இதை செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு வாணலியில் பொரிக்க தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் குறைச்சி வச்சுட்டு ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து இப்போ இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், எண்ணெயில் ஊற்றினோன்னே அப்படியே பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா உப்பி வருது பாருங்கள். நல்லா இந்த மாதிரி உப்பி வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் குறைவான தீலையே வச்சு இதை வந்து பொரிச்சுக்கோங்க, இல்லைன்னா சட்டுன்னு கருத்துரும். 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். சூப்பரான டேஸ்டியான கோதுமை ரவை அப்பம் ரெடி ஆயிருங்க. ரொம்ப சுலபம் தான் அதை செய்கிறது, ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியும் கூட. இதை வந்து இன்னும் ஹெல்த்தியாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே மாவை நீங்கள் வந்துட்டு பணியாரக்கல்லில் ஊற்றி செஞ்சீங்க அப்படின்னா எண்ணெய் வந்துட்டு யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் எண்ணெயில் நம்ம செஞ்சிடலாம். பாருங்கள், இப்போ 2 சைடும் வந்துட்டு நல்லா வந்து வெந்துருச்சு. லைட்டாக ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா எண்ணெய் எல்லாமே வந்துட்டு வந்துடுங்க. அவ்வளோதான், சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்துருச்சு பாருங்கள். கொஞ்சம் தீ வந்து குறைவிலே வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடாக இருக்கணும், ஆனால் தீ வந்து கம்மியாக இருக்கணுங்க. ஒரு கரண்டி அளவுக்கு மாவு இப்போ ஊற்றிருக்கேன். பாருங்கள், நல்லா உப்பி வருது. நல்லா உப்பி வந்து அடிப்பக்கம் ஒட்டாமல் வரணும். இந்த மாதிரி நம்ம அப்பம் செய்கிறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற வாணலி வந்து கொஞ்சம் திக்கான வாணலியாக எடுத்துக்கோங்க. ரொம்ப மெலிசாக இருக்கிறதா எடுத்திங்கன்னா நம்மளுக்கு வாணலியில் வந்துட்டு அப்பம் மாவு வந்து ஒட்டும். கொஞ்சம் திக்காக எடுத்திங்கன்னா மாவு ஒட்டாமல் வரும் நம்மளுக்கு.
பாருங்கள், இப்போ ஒரு பக்கம் கொஞ்சம் செவந்ததும் இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இந்த சைடும் நல்லா வெந்து வரட்டும். சூப்பரான டேஸ்டியான கோதுமை ரவை அப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள். பாருங்கள், வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் குறைவான தீயில வச்சு இதை வந்து பொரிக்கும் போது உள்ளே வரைக்கும் நல்லா வெந்திருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.